எல்லோருக்கும் வணக்கம். உணவு தாங்க மருந்து, மருந்து தாங்க உணவு. இப்ப நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, வெயிட் லாஸ். ரொம்ப சீக்கிரமா ரொம்ப 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 சீக்கிரமா உடல் எடையை எப்படி சீக்கிரமா குறைக்கலாம்னு சொல்லி ஒரு சின்னதா ஒரு ஜூஸ் செஞ்சு காமிக்க போறேன். இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்குங்க. வெயிட் மட்டும் தான் குறையுமா, தொப்பை மட்டும் தான் குறையுமா அப்படிலாம் கிடையாதுங்க. இப்ப அடிக்கிற வெயிலுக்கு சூடு எக்கச்சக்கமா இருக்கும். நான் இந்த பண்ண போற இந்த ஜூஸை நீங்க குடிக்கிறதுனா உங்களுடைய வெயிட், தொப்பை, உளைச்சத, கொழுப்பு, தேவையற்ற கொழுப்பு மாதிரி சொல்லிட்டே போனா அது குறையிறது மட்டும் இல்லைங்க, உடல் சூடு. இப்ப அடிக்கிற வெயிலுக்கு உடல் சூடு, அதாவது உஷ்ணம், வெப்பம், இதெல்லாம் நம்ம உடம்புல தாக்கும். இந்த ஜூஸ் நீங்க குடிக்கிறதுனால சைடுக்கு அப்புறம் தொப்பை, வெயிட் லாஸ், இந்த மாதிரி உளைச்சது, தேவையற்ற கொழுப்பு இதெல்லாம் கொஞ்சம் மாதிரி இருக்கும். அது போக இப்ப அடிக்கிற இந்த வெயில நம்ம சமாளிக்கிற ஒரு சக்தியும் நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமங்க, இனி எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஜூஸ் தான். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன், குக்கம்பர். அதாவது நீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்கிட்ட என்ன கேட்டிருக்கீங்கன்னா, அதாவது வீடியோ ரொம்ப லென்த்தா இருக்குன்ட்டு. நான் வீடியோ பாஸ் பண்ணி பண்ணாலுமே அது வீடியோ லென்த் ஆயிடுது. அதை குறைக்கலாம்னு பார்த்தோம்னா சவுண்டு கொஞ்சம் மிஸ் ஆயிடுது. அதாவது நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கிற மாதிரி இருக்கும். ஸ்லோ மோஷன் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா நம்ம சவுண்டு கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுது. அதனால தான் என்னால் டைமிங் குறைக்க தெரில. அதாங்க இப்போ நான் பண்ண போகிற இந்த ஜூஸை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அடிக்கிற இந்த வெயிலுக்கும் உங்கள் உடம்புக்கும் நல்லது வேற. அது போக உங்களுடைய வெயிட் லாஸ், தேவையற்ற கொழுப்பு, அது போக ரத்த சர்க்குலேஷன், ரத்தம் எல்லா உறுப்புகளுக்கும் நல்லா அதாவது சர்க்குலேஷன் அதிகரிக்க இது சூப்பரான ஜூஸ் தான் சொல்லணும். இனி எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்குது. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஜூஸை பண்ணுறப்பீங்க நேரம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பார்த்துக்கிட்டே இருங்க. அதாவது ஒரே ஒரு வெள்ளரிக்காய் இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன தேவைன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சும்மா ஒரு 4 பொருள் தாங்க, ரொம்ப அதிகமான இல்லை. இது ஃபஸ்ட்டு. இன்னும் ஒரு 3 பொருள் மட்டும்தான். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காயை பற்றி நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீர்ச்சத்து அதிகம் நிறைந்த ரொம்ப மலிவான ஏழைகள் சாப்பிடக்கூடிய ஒரு காய் தான் வெள்ளரிக்காய். அதாவது ரொம்ப சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதில் தான் சக்தி அதிகமாக இருக்கும். இவங்க மற்றவங்க பண்ணால் என்ன நினைப்போம், ஆப்பிள் அதில் ரொம்ப அதிகமாக சக்தி இருக்குது. ஆனால் அதில் காசு போட்டு நம்ம வாங்கணும். அதை விட பல மடங்கு சக்தி நம்ம ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய இதில் அதிகமாக சக்திகள் இருக்குது. அதை யாரும் தெரிஞ்சுக்கிற மாட்டாங்க. அந்த பழம் சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது, அதனால ரேட்டு கூட, ஆனால் அதை தான் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ கொய்யா பழம்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரேட்டு கம்மிங்க. அதெல்லாம் நீங்கள் இந்த டைமில் நல்லா சாப்பிடணும். ஓகே, இப்போ வெள்ளரிக்காய் எடுத்து முடிச்சாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, அதாவது ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா தோல் சீவிடலாம். இஞ்சியை பற்றி நான் சொல்லவே வேணாம். வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது. ஜீரண சக்தி, அதாவது கண்ட உணவுகள் நேரம் கட்ட நேரத்தில் நம்ம சாப்பிட்ற பழக்கம் உள்ளவங்க, இந்த மாதிரி செரிமான சக்தி கம்மியாக தான் இருக்கும். அது போக இன்னொன்று என்ன பிரச்சனை, நம்ம வெளியில் சாப்பிடல. அதாவது நம்ம சாப்பிட்றது நம்ம சில டைம் ஏப்பம் விட்டுன்னு வைங்க, அது நெஞ்சை கரைக்கிற மாதிரி, நெஞ்சிலே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் இந்த இஞ்சி சூப்பராக தூக்கி அடிச்சிடும். வயிற்றில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள், கசடு, இந்த மாதிரி இது எல்லாமே இஞ்சி தூக்கி தடிச்சு விரட்டிடணும். ஓகே, இப்போ இந்த அளவு இஞ்சி எடுத்துருக்கேன். இதில் நமக்கு பாதி போதும். பார்த்தீங்கன்னாங்க, இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விரல் அளவு தான் இருக்கும். ஸோ இந்த அளவு இஞ்சி தான் பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த அளவு இஞ்சி தான் எடுத்திருக்கேன். இதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. நம்ம வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கூட இந்த இஞ்சியவும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சுத்து லைட்டாக மிக்சியில் கொடுத்து ஒரு சுத்து விட்டு, வெள்ளரிக்காயில ஏற்கனவே நீர்ச்சத்து அதிகமாக, அதுலேயும் நீர் அதிகமாக இருக்கும். அது போக நமக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா சுத்த விட்டுலாம். இப்போ எல்லாம் முடிஞ்சுங்க, எடுத்துக்கலாம்.
எடுத்துட்டு இதை வடிகட்டிடுவோம். வடிகட்டிடலாம். இதை வந்து நல்லா பிழிஞ்சிடுங்க. அதாவது சக்கரை பார்த்தீங்களா, சும்மா அப்படியே ஆட்டு வடிகட்டுன்ற கடமைக்கு வடிகட்டாதீங்க. நல்லா இதோட சக்தியெல்லாம் நல்லா சக்கையாகிற மாதிரி நல்லா அமுக்கி சாறு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, வடிகட்டி நல்லா முடிச்சாச்சு. இது எந்த டைமில் சாப்பிடணுன்றதும் சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு லெமன் எடுத்துருக்கேன். ஒரு லெமனை அப்படியே பிழிஞ்சிடலாம். இதை வந்து எந்த டைமில் சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். ஓகே, லெமன் ஆட் பண்ணியாச்சு. இது வந்து பனங்கற்கண்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு 4-5 பீஸ் மட்டும்தான் எடுத்துக்கோங்க, ரொம்ப அதிகமாகலாம் வேணாம். இதை வந்து ஒரு அம்மியில் வச்சு நல்லா பொடியாக அரைக்கலாம். இது வந்து பனங்கற்கண்டு வந்து சாதாரண இப்போ எல்லா ஸ்டோர்லையுமே கிடைக்குது. அப்புறம் நாட்டு மருந்து கடையில் வந்து இந்த பனங்கற்கண்டு கிடைக்கும். நல்லா தூள் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், நான் தூள் பண்ணியாச்சு. இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ இருக்குன்னு நான் காமிச்சிருந்தேன். அவ்வளோதான், கரெக்டாக அந்த ஒரு ஸ்பூன் அளவு தான் இருக்கும். ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு பொருள் ஆட் பண்ண வேண்டியது இருக்குங்க, அதை ஆட் பண்ணிடுவோம். தேன் ஒரே ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் தேன் இதுவும் போட்டு நல்லா கிண்டிடுங்க. கிண்டிட்டு ஒரு டம்ளரில் மாற்றி கரெக்டாக ஒரு டம்ளர் இருக்குங்க, அவ்வளோதான். இதை குடிச்சே காமிச்சிடுறேன். ஜில்லுன்னு சூப்பராக இருக்கு, செம்ம டேஸ்ட்டு. ஜூஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா தாங்க இருக்கு. இதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து சாப்பிடணும். நீங்கள் வந்து இதை சாப்பிட்டும் போகலாம், அப்புறம் சாப்பிடாமலும் போகலாம். நமக்கு உடம்புக்கு தேவையான கலோரிஸ் வந்து தேவையான இது வந்து நமக்கு இந்த ஜூஸ் மூலியமாக நமக்கு கிடைச்சிடும். இதே நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் சாப்பிட்டுருந்தாலே போதுங்க. உங்களுடைய தேவை, அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் தாங்க, பெண்களுக்கும் சரி சாப்பிடலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு இப்போதான் 19 வயசு தாண்டினாலே போதும். இந்த சைடு வந்து 2 சைடுமே தூங்கும். நல்லா தேவையில்லாத சதை வந்து பெண்கள் அப்படின்னா சில பேர்த்தையும் வந்து வீட்டு வேலை செய்ய மாட்டாங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து வேலை அந்த மாதிரி இருக்கு, படிச்சுட்டு வேலைக்கு போறாங்க. அவங்க எல்லாம் உட்காந்துட்டு வேலை வைப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஈஸியா வந்து சைடில் வந்து சதை வந்துடும். அவங்களுக்கு வந்து இந்த சதையெல்லாம் குறைக்கிறதுக்கு வந்து இது ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் தான் சொல்லுவேன். அருமையா ஒர்க் ஆகுங்க. அந்த தேவையில்லாத சதைகள், அதுக்கப்புறம் வந்து அதாவது எப்படி சொல்றது, கெட்ட கொழுப்புகள், தேவையற்ற நம்ம வயிற்றுல வந்து தேவையற்ற கழிவுகள் தேங்கியிருக்கும், வயிறும் சரி குடலும் சரி, இதெல்லாத்தையுமே தூக்கி வெளியில தள்ளிடும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஜூஸ், அவ்வளவு நல்லா இருக்கும். இதை வந்து நீங்க குடிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ வேணும், ஸோ எனக்கு வந்து இந்த மூலிகையை பற்றி வேணும், இல்லை இந்த ஜூஸை பற்றி பண்ணுங்க, அப்புறம் இந்த நோயை பற்றி பேசுங்க, அப்படின்னா இந்த சமையலை பற்றி, இந்த ஹெல்த், அதாவது ஆரோக்கிய சமையல் தான் நம்ம சேனல் நேமு. ஆனால் ஆரோக்கியம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு சமையல் செஞ்சு காமிங்க, அதாவது குறிப்பாக ஏதாவது ஒரு சொல்லுங்க. நான் அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இது போன்ற இன்னொரு வீடியோ உங்கள் வீடியோ சந்திக்கிறேங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. பாய்.